நம்பிக்கையின் ஒரே குறிக்கோள். இந்த உலகம் ஒரு பெரிய ஏமாற்றமே. இன்று நண்பன் நாளை பகைவன். செல்வம் வந்து வந்து போகும் ஒரு நிழலை போல. புகழ் என்பது வானில் மலரும் ஒரு வானவில்லை போல. இந்துலகில் எது நிலையானது? செல்வம் வரும் போகும். நண்பர் என்று சொல்லும் முகங்கள் துன்பம் வந்தால் மாறும் மறையும். குடும்ப உறவுகள் கூட மாறலாம். நேற்று இருந்தவர் இன்று இல்லாமல் போகலாம். பதவிப்புகள் எல்லாம் கனவு காலமாய் மாறும். குடும்பம், நண்பர்கள், உறவுகள் எல்லாம் நாம் நன்றாகுள்ளவரைதான் நிலைத்து நிற்கும். கஷ்ட நேரம் வந்தால் மறைந்து விடுவார்கள். பின்பு விட்டுவிட்டு எல்லாமுறவுகளும் தூரம் செல்வார்கள். மனிதர்கள் மனதில் நிலைத்து நில்லார். இன்று சிரிப்பு, நாளை கோபம். வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறக்கும். நம்பினோர் மனம் நொடியில் நொறுங்கும். மனிதனின் நட்பு மணல் வீடு போல. அலை வந்தால் சிதறி வீழும். மனித வாக்கு காற்றினால் உண்டான எழுத்துக்கள் என்று தெரிந்தும் நாம் ஏன் மயங்குகிறோம்? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒருவன் மட்டுமே என்றும் நிலைத்து நிற்பான். அவன்தான் இறைவன், எங்கும் நிறைந்தவன். அவனுடைய அன்பு மட்டும் என்றுமே மாறாது. அவன் துணை மட்டுமே என்றும் தளராது. அவன் கையே உண்மையான தாங்கல். அவன் வார்த்தைகள் என்றுமே போய் அறியாது. மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதே. இறைவனை நம்பி மகிழ்ச்சியாய் இரு.